நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதம், மகாபாரதம் இந்திய தேசத்தினுடைய ஈடு இணையில்லாத இதிகாசம். ராமாயணம், பாரதம் ஆகிய இருபெரும் இதிகாசங்களை பற்றி தெரியாதவர்கள் அகிலத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த இதிகாசங்கள் நம் முன்னோர்களின் எண்ணப் பதிவுகள் என்று கூட சொல்லலாம். பாரதி பாடுவான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ என்று பாடி துதிப்பான். நம் இதிகாசங்கள், இலக்கியங்கள், புராணங்கள் அனைத்துமே நம் முன்னோர்களின் எண்ணப் பதிவுகளான பொக்கிஷங்களாக நம் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் மகாபாரதத்திற்கு என்று ஒரு தனியான இடம் உண்டு. பாரத கதையில் எத்தனையோ விதமான சம்பவங்கள், எவ்வளவோ சிறுகதைகள், எத்தனையோ ஓமானங்கள், ஓமேயங்கள், ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள் இப்படி பாரத கதைக்குள் புகுந்து அந்த கதையின் அகலத்தையும் நீளத்தையும் விரிவையும் ஆழத்தையும் பார்க்க தொடங்கினோம் என்றால் நம் எல்லோருக்குமே வியப்பு மேலிடாமல் இருக்காது. ஒவ்வொரு தேசமும் இந்த உலக அரங்கில் தன்னை பல அம்சங்களின் மூலமாக அடையாளப்படுத்தி கொள்கிறது. பாரத தேசத்தில் 2 கண்களைப் போல் வைத்து போற்றப்படுகின்ற ராமாயணம், பாரதம் என்கிற இதிகாசங்கள் மனித சமூகத்திற்கு என்னென்ன நீதிகளை சொல்ல வேண்டுமோ, என்னென்ன அறங்களை எடுத்துரைக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் எடுத்துரைப்பதில் முன்னணி வகிக்கின்ற மாபெரும் இதிகாசங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் மகாபாரத கதைக்கு என்று ஒரு தனியான இடம் உண்டு. நம் தேசத்தையும் இந்தியா என்று அழைப்பதைப் போல பாரதம் என்று அழைக்கின்றோம். இந்த 2 இதிகாசங்களில் வியாச பகவான் எழுதிய இந்த அபூர்வமான இதிகாசத்தை மகாபாரதம் என்று ஒரு அடைமொழி கொடுத்து அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பாரத கதையை பற்றி சொல்லும்போது நம்முடைய பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள், வேதங்கள், உபனிஷதங்கள் என்றெல்லாம் நாம் தலைமேல் வைத்து கொண்டாடுகிற நம் தேசத்தின் பாரம்பரியமான பொக்கிஷங்கள். வேத உபனிஷதங்களில் என்ன இருக்கிறது என்பதை வடமொழியை நல்ல விதமாக கற்று உணர்ந்து தேர்ந்து தெளிந்த பெருமக்கள் அறிவார்கள். அவர்கள் அதை ஏனையோருக்கு சொல்ல வேண்டும் என்கிற விளைவு ஏற்படுகிற போது அவர்கள் எளிமையான மொழியில் பொருளோடு அதை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு தேவையானவற்றை புரிய வைப்பார்கள். ஆனால் ஒரு இதிகாசம் என்பது வேதங்களில் சொல்லப்படுகிற அரிய பெரிய உண்மைகளை சாமானிய மனிதனும் ஒரு பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக பல கதைகள் மூலமாகவும், ஓமான ஓமேயங்களின் மூலமாகவும், கதாபாத்திரங்களின் மூலமாகவும், சம்பவங்களின் மூலமாகவும் கொண்டு சேர்ப்பது இந்த மிகப்பெரிய சிறப்பை உள்ளடக்கி இருப்பதனால்தான் இந்த இதிகாசங்களை பெரும்பாலும் எல்லோரும் விரும்பி கற்று அவைகளில் சொல்லப்படுகின்ற செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இப்படித்தான் தர்ம வழியில் நடக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். நம் தேசத்தில் எந்த ஒரு சிறந்த நூலாக இருந்தாலும் அந்த நூலினுடைய இலக்கு என்பது அறம் வாழ வேண்டும், அதர்மம் வீழ வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். சாதாரணமாக நாம் உலகத்தில் பார்க்கிறோம், நல்ல மனிதர்கள், தர்மிஷ்டர்களாக இருப்பவர்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கும் போது சில காலகட்டங்களில் அவர்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி ஏற்படும், நாம் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும், நாம் நல்லதுதானே செய்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களைப் போல் நாம் தீய வழியில் நடக்கவில்லையே, அப்படியானால் ஏன் இத்தகைய துன்பங்கள் எனக்கு வர வேண்டும் என்று அவர்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பாரத கதை முழுவதையும் படித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள், எவ்வளவுதான் அதர்மம் வெற்றி அடைவதை போன்ற ஒரு சூழ்நிலை உலகில் உண்டானாலும் அதர்மம் வென்றதான ஒரு செய்தி இந்த உலகில் ஒரு நாளும் தெரிவிக்கப்பட வாய்ப்பே ஏற்படாது. ஏனென்றால் கண்டிப்பாக அதர்மம் ஒரு நாள் வீழ்ந்தே தீரும். தர்மந்தான் வெல்லும். தர்மத்தின் வாழ்வை சூது கவ்வுவதைப் போல் தோன்றலாம், ஆனால் தர்மம் தோற்காது என்று பாஞ்சாலி சபதத்தை பாடுகிற போது பாரதி பாடி வைத்தான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும், வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான், இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் என்று பாஞ்சாலி சபதத்தில் பாரதி பாடுவான். பாரத கதையை படிக்கிறவர்கள் மனதில் நிச்சயமாக இந்த ஆறுதலான செய்தி பதியும்.
அதர்மம் ஒரு நாளும் வாழாது, தர்மம்தான் வாழும். அதர்மம் இன்றில்லை என்றாலும் நாளை, நாளை இல்லை என்றாலும் நாளை மறுநாள் வீழ்ந்தே தீரும் என்கிற செய்தியை பாரத கதை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. நம் பாரத தேசத்தினுடைய தாரக மந்திரமாக நாம் போற்றிக் கொண்டிருக்கிற அருமையான பதங்கள் சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும், தர்மமே வெல்லும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தர்மமே வெல்லும் என்கிற இந்த ஜீவாதாரமான வாக்கியத்தின் விளக்கமாகத்தான் மகாபாரத கதையில் பல பகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறமேல் வைத்து கொண்டாடினார்கள் இந்த சிறப்பான இதிகாசத்தை. இதை படிக்காத பண்டிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இதை பண்டிதர்களின் மூலமாக கேட்டு ரசிக்காத சாமானிய மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். நம் நாட்டில் பழங்காலம் தொட்டு ஒரு பழக்கம் உண்டு. கோடை காலத்திலே கிராமம் கிராமமாக மக்கள் கூட்டமாக அமர்ந்திருந்து யாரோ ஒருவர் பாரத கதையை சொல்ல, ராமாயண கதையை சொல்ல, இந்த இதிகாசங்களை அவர்களுக்கு புரிகிறபடியாக கேட்டு மகிழ்ந்து அனுபவிப்பார்கள். அதனால்தான் இன்றும் நாட்டு வழக்கிலே பல பழமொழிகள் பாரத ராமாயண கதைகளின் அடிப்படையில் அமைந்திருப்பதை நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. பாண்டவர்கள் என்ன துன்பம் வந்த காலத்திலும் கிருஷ்ண பகவானின் திருவடி மலர்களை பற்றினார்கள். அவன் அடிமலர்களை பற்றியதனால் அவர்களுக்கு வந்த ஆபத்தெல்லாம் ஒவ்வொன்றாக விலகி போயிற்று. நாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக மக்கள் பொருள் புரியாமலேயே சொல்லுவார்கள், அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்லுவார்கள். சிலர் அதற்கு தவறாக பொருள் கொள்வதுண்டு. அடித்தால் தான் காரியம் நடக்கும், அண்ணன் தம்பி கூட அந்த அளவுக்கு உதவ மாட்டான், தண்டித்தால் கதையை நடத்தலாம் என்பது போல பொருள் சொல்லுவார்கள். அது ஒரு தவறான பொருள். பாரத கதையிலிருந்து வந்ததுதான் இந்த அருமையான வாக்கியம். பாரத கதை சொல்லுகிறது, பகவானின் அடிமலர்களை பற்றினார்கள் பாண்டவர்கள். அவன் திருவடி உதவுவதைப் போல ஒருவனுக்கு அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்று பாரத கதையில் வருகின்ற நிகழ்வுகளை வைத்து எழுந்த இந்த வாக்கியம்தான் இன்றைக்கு நடைமுறையில் அதன் பொருளை புரிந்து கொள்ளாமலேயே மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுபோல ஆயிரக்கணக்கான சொற்றொடர்கள், ஏராளமான வாக்கியங்கள், எத்தனையோ பழமொழிகள், இவைகளெல்லாம் அபூர்வமான இந்த பாரத கதையின் மூலமாக சாதாரணமாக நம் மக்கள் சமூகத்தை வந்து சேர்ந்தவை என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கதையை வியாச பகவான் நமக்கு வழங்கி அருளியிருக்கின்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாரத கதையை வியாச பகவான் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார் என்று நாம் படிக்கின்றோம். வியாசர் இந்த கதையை தொடங்குவதற்கு முன்னதாகவே ரோமஹர்ஷனர் என்கிற பெயரை உடைய ஒரு முனிவர், அவருடைய புத்தரனாக இருந்த உக்கிரசிரவஸ் என்கிற மற்றொரு முனிவர், இருவருமே புராண கதைகளை சொல்வதிலும் கேட்பதிலும் மிகவும் விருப்பமுடையவர்களாக இருந்தவர்கள். இந்த ரோமஹர்ஷனருடைய புத்திரரான உக்கிரசிரவஸ் என்கிற அந்த மகரிஷி ஒரு நாள் நைமிசாரண்யத்திற்கு செல்லுகிறார். நைமிசாரண்யத்திலே சௌனகர் என்கிற முனிவர் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார். இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காக பன்னாட்டிலும் இருந்து பல ரிஷிகளும் முனிவர்களும் வந்திருந்தார்கள். அந்த இடத்தில் போய் அவர்களை எல்லாம் வணங்கி துதிக்கிறார் உக்கிரசிரவஸ். அப்பொழுது அந்த முனிவருக்கு தகுதியான ஆசனம் அளித்து அவரை அமரச் செய்தார்கள். அந்த முனிவர் சொன்னார், இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். சீரோடு இத்தனை முனிவர்களும் ரிஷிகளும் கூடியிருக்கிற இந்த புனித பூமியில் உங்களுக்கு நான் ஒரு புனித கதையை சொல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த முனிவர்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்களுக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த முனிவர் சொன்னார், உக்கிரசிரவஸ் குறிப்பிட்டார், நான் ஜனமேஜயர் யாகம் செய்கிற இடத்திலிருந்து வருகிறேன். ஜனமேஜய மகாராஜன் ஒரு சர்ப்ப யாகத்தை மிகவும் விமர்சையாக செய்து கொண்டிருந்தான். அந்த யாகம் நடக்கிற பூமியில் வைசம்பாயனர் அமர்ந்திருந்து பாரத கதையை எல்லோருக்கும் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் உபதேசம் பண்ணுகிற இடத்தில் இருந்து நான் கேட்டேன், அந்த மிகப்பெரிய கதையை, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் நடந்த போராட்டத்தில் தர்மம் வென்ற அந்த மிகப்பெரிய கதையை உங்களுக்கு நான் சொல்ல விழைகிறேன் என்றார். உடனே கேட்டுக்கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இது எங்களுடைய பாக்கியம், இந்த கதை எங்களுக்கு கூற வேண்டும் என்று சொல்லி தகுதியான ஆசனம் அளித்து உக்கிரசிரவஸை அந்த கதையை தங்களுக்கு சொல்லும்படியாக பணித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் அந்த கதை, பாரத கதை, யாகத்திற்கு வந்த முனிவர்களுக்கு அந்த உக்கிரசிரவஸ் என்கிற ரிஷியினாலே சொல்லப்பட்டது என்று பாரத கதை குறிப்பிடுகிறது. மிக அழகாக சொன்னார்கள், இந்த மகாபாரத கதை ஆதி காலத்தில்
60 லட்சம் ஸ்லோகன்களால் ஆக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இந்த 60 லட்சத்தில் 30 லட்சம் தேவலோகத்திலேயே நின்றுவிட்டது, 15 லட்சம் பித்ருலோகத்தில் நின்றது, 14 லட்சம் கந்தர்வ யட்சலோகங்களில் நின்றுவிட்டது, 1 லட்சம் மட்டும்தான் பூமியில் இருக்கிறது என்பதாக பௌராணிகர்கள் குறிப்பிடுவார்கள். அதற்கும் மேலாக இந்த பாரத கதையை நாரத மகர்ஷி தேவாதி தேவர்களுக்கு எடுத்து உரைத்தார். தேவலரும் அசிதரும் பித்ருக்களுக்கு எடுத்து உரைத்தார்கள். சுக மகரிஷி கந்தர்வர்களுக்கும் யட்சர்களுக்கும் அசுரர்களுக்கும் எடுத்துரைத்தார். வைசம்பாயனர் என்கிற அபூர்வமான மகரிஷி அதை பூலோகத்தில் மானுடர்களுக்கு எடுத்து உரைத்தார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட 60 லட்சம் கிரந்தங்களில் ஆதிகாலத்தில் ஆக்கப்பட்ட மிகப்பெரிய கதை என்று சொன்னார்கள். அதனால்தான் 4 வேதங்களை ஒரு தராசு தட்டிலும் மகாபாரத கதையை மற்றொரு தராசு தட்டிலும் வைத்து இரண்டிலும் எது அளவில் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது பாரதம். வேதத்தில் சொல்லப்படுகிற தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இங்கு சம்பவங்களும் நிகழ்வுகளும் பாரதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புறம். அளவிலேயும் பெரியதாக இருந்ததனால் அதை எடை போட்டு பார்த்துவிட்டு தேவாதி தேவர்கள் பாரத கதையை மகாபாரதம் என்று மகா என்கிற ஒரு அடைமொழியை கொடுத்து அழைக்க ஆரம்பித்தார்கள் என்று நமக்கு பௌராணிகர்கள் செய்தி சொல்லுகிறார்கள். இந்த அபூர்வமான பாரத கதையை வியாசர் குகையில் அமர்ந்து கொண்டு தர்பை புல்லை பரப்பி அதற்கு மேல் அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருந்தார் வியாசர். அப்பொழுது பிரம்மதேவர் வியாச பகவானுக்கு காட்சி அருளினார். வியாச பகவான் எழுந்தார், பிரம்மதேவரை தண்டனிட்டார். நான் இருக்கிற இடந்தேடி தாங்கள் வந்தது என்னுடைய மகாபாகியம் என்றார். அப்பொழுது பிரம்மதேவர் வியாசரை பார்த்து குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒரு அபூர்வமான நூலை இந்த உலகிற்கு எழுதி தரப்போகிறீர்கள். இந்த பணியை நீங்கள் செய்ய தொடங்குவதற்கு முன்னால் நான் இந்த குகையில் உங்களுக்கு காட்சி அருள்வதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் எழுதப்போகிற இந்த நூலை மகாபாரதம் என்று இந்த உலகமே சிறமேல் வைத்து கொண்டாடும். இதை படிக்கிற கவிஞர்கள் எல்லாம் அமிழ்தம் பெற்றது போல் ஆனந்திப்பார்கள். சாமானிய மனிதர்களுக்கும் இதில் ஏராளமான தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கும். உலகத்திலேயே மிக சிறந்த தர்மம் என்று சொல்லப்படுவது இல்லற தர்மம். அதுபோல நூல்களில் சிறந்ததாக உங்களுடைய பாரதம் உலகில் விளங்கும். பல யுகங்களுக்கு இது மானுடர்களுக்கு வழிகாட்டும் என்று பிரம்மா சொன்னார். அப்பொழுது அவரை வணங்கிய வியாச பகவான் கேட்டார், இந்த நூல் என்னுடைய மனதில், இந்த நூலில் வரவேண்டிய அனைத்து நிகழ்வுகளும் என் மனதில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எழுதி தருவதற்கு எனக்கு ஒருவரின் துணை வேண்டும் என்றார். விநாயகப் பெருமானை தியானம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்று சொல்லிவிட்டு வியாச பகவானை சந்தித்த பிரம்மதேவர் அந்த குகையிலிருந்து புறப்பட்டு விட்டார். வியாச பகவான் குகைக்குள்ளேயே அமர்ந்து மீண்டும் தன்னுடைய தியானத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது எந்த விநாயகப் பெருமானை தியானித்தாரோ அந்த விநாயகப் பெருமான் வியாசருக்கு முன்னால் பிரத்யட்சமானார். வியாச பகவான் விநாயகரை பூஜை செய்து தோத்தரிக்கிறார். தோத்தரித்தவர் சொன்னார், பெருமானே, என் மனதில் நிச்சயமாகி இருக்கிற இந்த மகாபாரத கதையை நீங்கள் எனக்கு எழுதி தர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது விநாயகர் சொன்னார், நான் எழுதுவதற்கு சம்மதிக்கிறேன். ஆனால் இந்த கதையை நான் எழுத தொடங்கிய பிறகு நீ எந்த இடத்திலும் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டால் நான் எழுதுகோலை வைத்துவிட்டு புறப்பட்டு விடுவேன், என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது வியாசர் சொன்னார், நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஆனால் நானும் உங்களிடத்தில் ஒரு சிறிய நிபந்தனையை ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். நான் சொல்லிக்கொண்டே வருகிற போது நான் சொல்லுகிற அந்த செய்யுள்களின் பொருள்களை நீங்கள் புரிந்து கொண்டே எழுதி கொண்டிருக்க வேண்டும். நான் விடாமல் சொல்லிக்கொண்டு வருவேன் என்றார். விநாயகப் பெருமானும் சம்மதித்தார். வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார் வியாசர். சொல்லிக்கொண்டே வருகிற போது திடீரென்று ஒரு இடத்தில் ஏராளமான பொருள்களை உள்ளடக்கிய பதங்களை வைத்து, சிக்கலான பதங்களை வைத்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார் வியாசர். அதற்கு உண்டான பொருளை சிந்தித்து விநாயகப் பெருமான் எழுதுவதற்கு முன்னால் அடுத்து சொல்ல வேண்டிய 100 ஸ்லோகங்களை தன்னுடைய மனதில் நிச்சயித்துக் கொள்வார். ஆக எந்த இடைவெளியும் இல்லாமல் இப்படியே இடையிடையிலே சிரமமான பொருளோடு கூடிய பல அர்த்தங்கள் தருகிற சொற்களை உடைய ஸ்லோகங்களை வியாசர் சொல்ல சொல்ல அதன் பொருளை மனதால் உன்னி உணர்ந்து கொண்டு எழுதுவதைப் போல விநாயகப் பெருமான் அவகாசம் எடுத்துக்கொள்ள மீண்டும் வியாசர் தன்னுடைய மனதில் இனி சொல்ல வேண்டியவைகளை நிச்சயிக்க இப்படியே பாரத கதை எந்த இடைவெளியும் இல்லாமல் வியாசர் சொல்ல சொல்ல விநாயகப் பெருமானால் எழுதப்பட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த மிகப்பெரிய பாரத கதையை எழுதுவதற்கு வியாச பகவான் மகாவிஷ்ணுவை வணங்கி துதித்து, கணபதியை வணங்கி துதித்து, அவருடைய உதவியை பெற்று வியாச பகவான் தன் மனதில் நிச்சயித்து கொண்ட பாரத கதையை விநாயகர் எழுதும்படியாக செய்தார் என்று படிக்கின்றோம். பாரத கதையை யார் சொல்லத் தொடங்கினாலும், அதன் வியாக்கியானங்களை யார் எழுதத் தொடங்கினாலும், அவர்கள் நினைத்து வணங்க வேண்டிய பரம்பொருள் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக துவாபர யுகத்தில் அவதாரம் செய்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சர்வத்துக்கும் தலைவர் என்று சொல்லப்படுகிறவர். சொல்லப்போனால் ஒரு கோணத்தில் பார்த்தால் பாரத கதையே மன்னு மாதவனின் பெருமையை பேசுவதுதான் பாரத கதை. மனிதர்கள் துன்பத்தினால் சிரமப்படும் போது தன்னை நம்பியிருக்கிற மனிதர்களை இறைவன் எப்படி ஓடோடி வந்து காத்து ரட்சிக்கிறான், எப்படி அபயம் தருகிறான், தன் சரணார விந்தங்களின் மூலமாக அவர்களின் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் எப்படி தீர்க்கிறான் என்பதை பாரத கதையை படிக்கிற போது, பாண்டவர்கள் சிரமப்படும் போதெல்லாம் ஓடோடி உதவி செய்த கண்ண பகவானின் செயல்களை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்னை சரணடை, என்னை சரணடை, உன்னை சகலவிதமான துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறேன் என்று பகவான் கீதோபதேசம் பண்ணும்போது அர்ஜுனனுக்கு சொன்னான். பாரத கதையிலும் அதுதான். அவனை சரணமாக அண்டிய பஞ்சவர்கள் எப்பொழுதெல்லாம் துன்பப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் கால நேரத்தை பற்றிய கவலை இல்லாமல் ஓடோடி வந்தான். அழைத்த குரலுக்கு போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான். மழைக்கு குடை, பசிக்கு உணவு, எங்கள் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்று பாடினான் பாரதி. பசிக்கிறது, உணவை உண்டு பசியை தீர்த்து கொள்கிறோம். மழை பெய்கிறது, ஒரு குடையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்கிறோம். அதுபோல நம் வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பவன் கண்ணன். அவன் அழைத்த பொழுதில் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் என்றான் பாரதி. ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து சேர்வான். நம்பிக்கையோடு அழைக்கிறவர் குரலுக்கு ஓடி வருகிறவன் என்றான். அதைத்தான் பாரத கதையில் கிருஷ்ண பகவான் நிகழ்த்தி காட்டினான். நீயே கதி என்று எப்பொழுது காலை பற்றினார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ரட்சிக்கக்கூடிய, அவர்களை ரட்சித்து காப்பாற்றுகிற அந்த சாமர்த்தியத்தை பகவான் மிக அருமையாக நிரூபித்து காட்டினான். இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு நம்மாழ்வார் பாடுவார், எனக்கு வேறு புகழ் இல்லை, எனக்கு வேறு கதி இல்லை, உன் திருவடிக்கீழ் அமர்ந்திருக்கிறேன், நீயே எனக்கு அபயம் கதி, எல்லாம் நீதான் என்று நம்மாழ்வார் பாடுவார். வேங்கடமுடையானை பாடும்போது, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வோனே, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாத அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பாடுவார். பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளார் கழைகண்ணம்மா அரங்கமா நகருளானே என்று தொண்டரிப்புடியாழ்வார் பாடுவார். ஆக ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் பாதப்படிகளை பாண்டவர்கள் பற்றி கொண்ட கதைதான் பாரத கதை. பாரதம் என்கிற மகாபாரதம் என்கிற ஒரு அபூர்வமான அமிர்த வர்ஷினி காலங்காலமாக ஒரு ஜீவ கதையாக வர்ஷித்து கொண்டே இருக்கிறது. அதை மாந்துவதற்குரிய மனோபாவம் நமக்கு இருக்குமானால் ஏராளமான தர்மங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு அக்கறையோடு நம் பெரியவர்கள் வருங்காலத்தில் வாழப்போகிற மக்களும் இந்த அறங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எப்பேற்பட்ட பொறுப்புணர்வோடு இப்படிப்பட்ட இதிகாசத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும்போது பல விஷயங்களை நினைத்து நம் தேசத்தை நாம் பெருமையாக கருதி பார்க்கிறோமே, அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இப்படிப்பட்ட இதிகாசங்களாலும் நம் பாரதம் தலை சிறந்து விளங்குகிறது என்பது. அப்பேற்பட்ட சீரிய இதிகாசம், அந்த இதிகாசத்தை நமக்கு வழங்கிய வியாச பகவானின் திருவடியில் அமர்ந்து அவர் நமக்கு தருகிற எல்லா தர்மங்களையும் பெற்று கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை கடைபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை நாம் தெரிந்து கொண்டு உய்ய வேண்டும். தமிழில் அபூர்வமாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் தமிழிலே இந்த பாரத கதையை நமக்கு வழங்கி சென்றிருக்கின்றார். அபூர்வமான பல பகுதிகளோடு கூடிய அருமையான ஒரு இலக்கியமாக நம் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. மாபாரதம் என்கின்ற பெயரை கேட்கிற போதே ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. அத்தனை பிரமிப்பையும் நமக்கு ஏற்படுத்துகிற லோக தர்மங்களை ஸ்திரீ தர்மமாக, விஸ்தார தர்மமாக, சூட்சும தர்மமாக, சத்திரிய தர்மமாக, அந்தன தர்மமாக, எத்தனையோ வகை வகையான தர்மங்களின் தொகுப்பாக நம் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நமக்கு வழங்கிய பகவான் வியாசரை வணங்குவோம். வில்லிபுத்தூராரின் அபூர்வமான வாசகங்களை செவிமடுத்து கேட்டு ஆனந்தம் அடைவோம்.